ஒரு பேனா கொடுங்கண்ணே. அப்படியே ஒரு கவிதை எழுதி கொடுங்கண்ணே. என்னது கவிதையா? ஆமாண்ணே, நான் 5 வருஷமா ஒரு பொண்ணு உசுறு குசுரா லவ் பண்றேன்னு யாருமே லவ் லெட்டர் எழுதி தர மாட்டேங்கிறாங்க. நீங்களாச்சும் எழுதி தாங்கண்ணே. இது மளிகை கடை, போடா அந்த பக்கம். அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாதீங்கண்ணே. உங்களை அசப்புல பார்த்தா கவிஞர் வாலி மாதிரியே இருக்குண்ணே. நீங்க மட்டும் தாடியும் மீசையும் எடுத்து புட்டா கவிஞர் கண்ணதாச மாதிரியே இருக்கும்ல. என்ன சொன்ன? கவிஞர் கண்ணதாச மாதிரியே இருக்கும்ல அப்படின்ற அதானே. அன்பே பொன்னி. அண்ணே இந்த பொண்ணு பேரு பொன்னி இல்லண்ணே, கௌரிண்ணே. அரிசியை சொன்னா கவிதை சொல்ல குறுக்க பேசக்கூடாது. சொல்றது எழுதிக்க. நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு, உன்னை பாக்காட்டினா அது தப்பு. நீ ஒரு சக்கரை, என் மேல காட்டு அக்கறை. நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தான் எனக்கு வில்லி. நீ ஒரு சேமியா, எங்க அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்துல நீ ஒரு பெருங்காயம், என் இதயத்துல ஏற்படுத்திடாத பெருங்காயம். அதான் கவிதை சொல்லிட்டல, அப்புறம் அழுகுற. வேஸ்ட் பண்ணாத, கொண்டு போய் கொடுப்போ. கவிதை எல்லாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் என்ன, கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பயமா இருக்குண்ணே. அதுக்கு நான் என்ன பண்றது? கையோட நீங்களே வந்து கொடுத்துருக்கேன். என்னது, நான் வந்து கொடுக்கணுமா? ஆமாண்ணே, உங்களை பார்த்தா எங்க மாமா மாதிரியே இருக்குண்ணே. என்னது மாமா? ஆமாண்ணே. என்ன சொல்ல மாட்டேன்.